விவசாயிகளை தரக்குறைவாக பேசிய வங்கி மேலாளரை கண்டித்து திருச்சியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் குறித்து சொல்லுங்க. வணக்கம் மகேஷ். அதாவது திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த உள்ள மரவனூரில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளர் அவர்கள் தற்பொழுது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களிடம் சம்பளம் பிடித்தம் செய்வதாகவும் விவசாய கடன்களை கேட்கும் பொழுது தரைக்குறைவாக பேசுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தினர் தற்பொழுது அரை நிறுவனம் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வங்கி ஊழியர் முத்துக்குமாரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும், தரைக்குறைவாக பேசி தற்கொலைக்கு தங்களை தூண்டுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இது குறித்து போராட்டம் நடத்தி வரும் ஐயா கண்ணு மாநில தலைவர் அவரும் கேட்கலாம். வணக்கம் சார், எதுக்காண்டி இந்த போராட்டம்? சார், இந்த வங்கியில் இருக்க பணமெல்லாம் எங்க பணம் தான். எங்களை 400 லட்சம் கோடி ஏமாத்திட்டாங்க. 400 லட்சம் கோடி பாருங்க. எங்க உரிமை கூட கேட்க முடிய மாட்டேங்கிறாங்க. காவல்துறை விவசாயிகளை 2ஆம் தர குடிமக்களாக நடத்துகிறார்கள், அடிமைகளாக நடத்துகிறார்கள். எங்களை அடிமை மாதிரி பாக்குறாங்க. எங்களுக்கு எங்க பணத்தை 100 நாள் பணத்தை பிடிச்சுக்கிறாங்க. அதாவது மகேஷ், அப்போது பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் இங்கே அனுமதி மறுத்த நிலையில் தற்பொழுது செய்தியாளர் சேகரிக்க கூட விடாமல் மிரட்டி வருகின்றனர். தற்பொழுது தொடர்ந்தும் இந்த விவசாயிகளை காவல்துறையிடம் தொடர்ந்து மிரட்டி வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். தற்போது நீங்களே பார்த்து கொண்டிருக்கலாம், நம்மிடம் எந்த ஒரு செய்தி சேகரிக்க விடாமல் பேட்டி தரவும் மறுத்து வருகின்றனர். தொடர்ந்து இருங்க சார், ஏன் சார் தள்ளுறீங்க? ஏன் தள்ளுறீங்க? என்ன போலீஸ் இது பண்றீங்க? தொடர்ந்து இது போன்ற நடத்தி வருகின்றனர். விவசாயிகளை மற்றும் தற்பொழுது ஆர்ப்பாட்டம் செய்ய விடாமல் தொடர்ந்து கைது செய்து வேணில் அழைத்து சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அவர்களிடம் தற்பொழுது வழக்கு பதிவு செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது இந்த வங்கி மேலாளர் முத்துக்குமாரை தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியவர்களை தரைக்குறைவாகவும் தற்கொலைக்கு தூண்டும் விதமாகவும் பேசி வருகிறார். பெண்கள் உட்பட கைது செய்து தற்போது அழைத்து செல்கின்றனர். மகேஷ். மகாலிங்கம், விவசாயிகளின் புகார் குறித்து வங்கி மேலாளர் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது? அதாவது வங்கி மேலாளர் தரப்பில் இதுவரை எந்த ஒரு தகவலும் தரவில்லை. அங்கு வங்கிக்குள்ளே செல்லவும் காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். விவசாயிகள் மட்டுமின்றி செய்தி சேகரிக்கவும் எந்த ஒரு யாரையுமே வங்கியினுள்ளே அனுமதிக்க மறுக்கின்றனர் காவல்துறையினர். தொடர்ந்து கெடுபிடியான நிலையை இங்கே காவல்துறையினர் உண்டாக்கி வருகின்றனர். இது தொடர்ந்து தங்களது உரிமைகளை கேட்பதற்காகவும் எதற்காக இந்த விவசாயிகளை தற்பொழுது இந்த வங்கி மேலாளர் அவதூறு அநாகரிகமாக பேசினார் என்பதை கேட்பதற்கு கூட செல்ல அனுமதி மறுத்துள்ளனர். தொடர்ந்து இது போன்ற தடுப்பு நடவடிக்கைகளை காவல்துறையினர் தொடர்ந்து செய்து வருகின்றனர். ஆனால் இதுவரை வங்கி அதிகாரியிடமிருந்து எந்த ஒரு விளக்கமும் வரவில்லை. மகேஷ், உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி மகாலிங்கம்.